தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். கடந்த 50 வருட காலங்களில் இல்லாத ஒரு அரசியல் சூழ்நிலை, அந்த இருதுருவ அரசியல், திமுக அதிமுகன்ற ஒரு கடினமான ஒரு இருதுருவ போட்டி தமிழ்நாட்டில் நிலவி வந்தது அரசியல் களத்தில். அது இந்த 26 தேர்தலில் சுக்குநூறா உடஞ்சிருக்கு. அதை தான் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரீங்க. அதிமுகன்ற கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு குழப்பங்களின் காரணமாகத்தான் இந்த இருதுருவ அரசியல் முடிவுக்கு வருது இந்த 26ல். இது யாருக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உறுதியான கொள்கையை கொண்ட நாம் தமிழர் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி, விவசாய சின்னத்தை மீண்டெடுத்த நாம் தமிழர் கட்சிக்கு தான் இந்த சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலை மிகப்பெரிய சாதகமான ஒரு விஷயம். அதே மாதிரி இரண்டாவது சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே சில பிரச்சனைகள் அடிப்படையில், அதாவது திமுக கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சில பிரச்சனையின் அடிப்படையில் மக்களிடையே ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அதாவது பட்டியல் வெளியேற்றத்தில் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அதே மாதிரி இவங்க மேய்ச்சல் நிலம் பறிபோனதில் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு, பஞ்சமி நிலத்தில் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு, பரந்தூரில் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு, சாம்சங் பிரச்சனையில் ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு, அரசு போக்குவரத்து தொழிலாளிகள் பென்ஷன் பணத்துக்கு ஒரு கன்சால்டேஷன் நடந்திருக்கு. நீங்கள் அந்த மாதிரி பல்வேறு இடத்துல பல்வேறு ஒரு ஏற்கனவே ஒரு கன்சால்டேட்டடாக இருக்கக்கூடிய சில செக்டார்ஸில் இந்த மாதிரி திமுகக்கு எதிரான ஒரு பிரச்சனை, ஒரு கருத்துருவாக்கம் உருவாகி வருது. இதை நாம் தமிழர் கட்சி, சீமான் அவர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வர்றாங்க தொடர்ந்து. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய சாதகமான விஷயம் நாம் தமிழர் கட்சிக்கு என்ன அப்படின்னா, விஜய் களத்துக்கு வந்திருப்பது தான். விஜய் களத்துக்கு வந்திருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, விஜய் சீமான் கம்பேரிசன் விஜய் சரியான தலைவரா இல்லை சீமான் சரியான தலைவரா அப்படிங்கிறது மக்களிடையே அந்த விவாதம், நீங்க எல்லா விவாதங்களையும் பாக்குறீங்க. விஜய் பேச்சு எடுக்கும் போதெல்லாம் சீமான் அவர்களை கம்பேர் பண்ணி தான் இதுல யாரு சிறந்த தலைவர், யாருக்காக நிக்கிறாங்கிறது மக்களிடையே போய் சேருது. அவர் எப்பப்போ திமுகவை எதிர்த்து பேசியிருந்தாலும் அப்பெல்லாம் ஊடகங்கள் அவரை எதிர்த்து பேசுறதே கிடையாது. அவரோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை ஒரு விவாத பொருள் ஆக்குறதே கிடையாது. ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு விஜயை பத்தின விவாதங்கள்லையும் பேட்டிகள்லையும் சீமான் அவர்களோட கருத்துக்கள், சீமான் அவர்களோட பேச்சுக்கள் எல்லாமே விவாதிக்கப்படுது. அது மக்களிடையே போய் சேருது. இது மிகப்பெரிய சாதகமான விஷயம். இந்த மாதிரி சாதகமான விஷயம் தான் கமலஹாசன் வந்த போதும் சீமான் அவர்களுக்கு நடந்தது, ரஜினிகாந்த் அரசியல் எதிர்க்கும் போது சீமான் அவர்களுக்கு நடந்தது. இப்ப விஜய் ஏதோ திருப்பியும் சீமான் அவர்களை திரை உலகினர் மூலமாக சரி நம்ம ரெண்டு பேரும் விமர்சிச்சு போக வேண்டாம், அதை சமாதானமா போய்க்கலாம்னு விஜய் தூது விடுறதாக கேள்விப்பட்டேன். விஜய் வெளிப்படையா நாம் தமிழர் கட்சி சீமான் அவரிடம் ஆதரவு மேடையில கேட்காத வரைக்கும் விஜயை நம்புறது முட்டாள்தனம்ங்கிறத நம்மளோட பார்வை. ஏன்னா மைக்கு படத்தையும் சொந்த லாபத்துக்காக போட்டாரு, அந்த இடத்துல வாக்கு அதிகரிக்கலன்னு தெரிஞ்ச உடனே ஆதரவு இல்லைன்னு ஈரோடு கிழக்குல சொன்னாரு. இந்த ஜனநாயகன் படத்தினாலதான் இந்த திருப்பையும் வர்றாரு சீமான் கிட்டங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. வாழ்க வளமுடன்.